செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து கரூரில் நடந்த சம்பவத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களுக்கு வணக்கம். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, அரசு கொடுத்த இடத்தை விட திரு விஜய் அவர்கள் கேட்ட இடம் சின்னதுன்னு சொல்லப்படுது. இப்ப விஜய் அவர்கள் கேட்ட இடத்தை கொடுத்திருந்தால் அதே பாதுகாப்பு மக்களுக்கு இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. அதுக்கு நீங்க என்ன பதில் கூறுவீங்க? இந்த கேள்விக்கு நேரடியா என்ன சொல்றதுன்னா, இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல இருந்தே தான் சொல்லிட்டு வராங்க. அவங்க கேட்ட இடங்கள் ஏற்கனவே அவங்க கேட்ட இடங்கள் இதை விட சின்ன குறுகலான இடங்கள். அப்புறம் தான் இதை நாங்க கொடுத்தோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்களும் அதை நாங்க அந்த இடத்துல கொடுத்திருந்தா என்னங்கிற மாதிரிலாம் இன்னும் ஃபோக்கஸ் ஆகல. அதனால ஒருவேளை அப்படி ஒரு குறுகலான இடத்துல இதை விட குறுகலான இடத்துல நடந்திருந்தால் இதை விட மோசமான விளைவுகள் தானே ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி தான் வருது. ஆனா அந்த மாதிரி வெறும் ஊகத்திலே பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப இந்த இடத்த கொடுத்துட்டாங்க, அவங்க கேட்ட இடம் தானே இது. ஏதாவது மாற்று இடம் கேட்கிற போது அவங்களும் இந்த இடத்த ஏற்றுக்கொண்டு அப்புறம் தான் நடந்திருக்கு. அதனால இங்கே எப்படி நடந்திருக்குன்ற கோணத்துலதான் இதை அணுக முடியும். அதே நேரத்துல இந்த இடத்துலயே கூட தவிர்த்திருக்க முடியும், இதெல்லாம் வராம தெரிஞ்சிருக்க முடியுங்கிறது தான். ஏன்னா முறைப்படி நடந்திருந்தா சரியான நேரத்துக்கு கூட்ட ஆரம்பிச்சு எவ்வளவு வருவார்கள் என்று திட்டமிட்டாலும் அவர்களை மட்டும் அனுமதிச்சு அந்த மாதிரிலாம் நடத்தியிருந்தா பெரிய அளவுக்கு இந்த இவ்வளவு பெரிய துயரம் நிச்சயம் நடந்திருக்காது. எனவே ஒரு இடம் என்பதை விட அந்த இடத்தை எவ்வாறு கையாளுவது என்பதில் இவர்களுக்கு ஏற்ப ஒரு அனுபவ குறைவா அல்லது அலட்சிய போக்கா அப்படிங்கெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா பல இடங்கள்ல உதாரணமா நேரப்படி தொடங்கியிருந்தாலே, ஆனா நமக்கு தெரியும் எத்தனை 12 மணிக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படிங்கிறது. பொதுவா பல நிகழ்ச்சிகள் நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரமாவே ஊறி போச்சு இல்லையா? 5 மணின்னு சொன்னா 6 மணிக்கு தான் தொடங்கும். 6 மணிக்கு காரணமாகவே அதுதான் கேட்கப்படுது. ஏன் அவர் லேட்டா வந்தாங்க? ஆமா. அப்ப என்ன லேட்டா வந்ததுனால மட்டும் இல்ல, அதனால என்ன ஆகுதுன்னா மக்கள் அதுக்கு மேல வந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மேல வந்துட்டே அந்த எண்ணிக்கை பல மடங்கு ஆகுது. அவங்க சொல்லியிருந்த எண்ணிக்கையை விட பல மடங்காக ஆகுது. 10,000 பேர் சொல்லியிருந்தாங்க, 27ல இருந்து 30 வரைக்கும் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப காவல்துறை சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு பெருகிறோம். அந்த இடம் அவ்வளவு பேர்களை வசதியா நின்று பேசக்கூடிய அளவு உட்கார்ந்து கேட்கக்கூடிய இடமாக அது இல்லைங்கிறது நமக்கு தெரியுது இப்போ. அப்போ இதுல யார் பக்கம் தவறு? முதல்ல இந்த நேரப்படி ஒரு தலைமை அப்படிங்கறதுல அந்த பயிற்சி எல்லாம் இருக்குல்ல, அவங்கள சரியான அந்த மக்கள் இந்த மாதிரி இருக்கணும், நம்ம சரியா போய் ஆரம்பிச்சிருவோம், இந்த இடத்துல இவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவோட செஞ்சிருக்கணும். அது செய்ய தவறி இருக்கிறாங்கன்றது தெரியுது. ஏன்னா சில இடங்கள்ல அந்த சில செய்திகள்ல பல பேர் அவர் எப்படியா பார்த்துட்டா போதுங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்கிறாங்க. இப்ப அரசியல் கருத்து என்ன சொல்ல போறான்னு கேட்கறத விட அவரை பார்க்கணுங்கிற அந்த ஒரு ரசிக மனநிலை ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனநிலையோட வந்தாங்கன்னு தான் செய்தி இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை எப்படி கையாளணுங்கிறதுக்கான ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் இன்னும் இவர்கள் ஓராண்டு ஆயிடுச்சு, அடுத்து கட்சி தொடர்ந்து பிரச்சார இயக்கங்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த பக்குவத்தை அவள் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுவதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நடந்த சம்பவம் அன்னைக்கு செய்தியாளர்களை மீட் பண்ண நேரம் இருந்தும் அவர் ஏன் மீட் பண்ணல அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாவே இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா? முதல்ல இந்த நேரம்ங்கிறதே ஒரு முக்கியமான பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். பொதுவா எல்லா ஒழுக்கங்களும் நேர கட்டுப்பாட்டிலிருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவரு உரிய நேரத்துக்கு வந்திருந்தாருன்னா அந்த இதெல்லாம் தவிர்த்திருக்க முடியுது. அதே நேரத்துல இந்த எதிர்பாராத வகையில இவ்வளவு பெரிய சோகம் அங்க நடந்திருக்கும் போது அது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற போது அவர் அந்த நேரத்துல அவரா எடுத்த முடிவா அல்லது கூட இருந்தவர்கள் அப்படி வழிகாட்டினார்களா? அப்படி வழிகாட்டும் போது, ஏன்னா ஒருவேளை மேற்கொண்டு பதட்டம் ஆகலாம், மேலும் ஒரு பரபரப்பு ஏற்படலாம், அல்லது ஒரு விபரீதங்கள் ஏதாவது ஏற்படலாம், இவருக்கே கூட ஏதாவது ஆபத்து ஏற்படும், ஏதோ பல பல குணங்களை யோசிச்சிருப்பாங்க, நம்ம ஊகிக்க முடியுது. அப்ப அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, நாம அந்த இடத்துல அந்த மக்களோட நான் இருப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்கு போல டக்குன்னு ஊருக்கு வந்துட்டார். என்னென்ன மனநிலை வந்தாரோ அது வேற. வந்ததுக்கு அப்புறம் அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஆனா அங்கேயே குறைந்தபட்சம் அங்கே புறப்படும் போதாவது அங்க செய்தியாளர்கிட்ட பேசியிருக்க முடியும். ஏன்னா செய்தியாளர் கூடவே தான் இருக்கிறாங்க. குறைஞ்ச தன்னோட துயரத்தை அங்க வெளிப்படுத்திருக்கலாமே.
மனசு நொறுங்கி போச்சு, இதயம் நொறுங்கி போச்சுன்னு இது பதிவு பண்ணார்ல, அத நேரடியாவே அங்க சொல்லியிருக்கலாம் முடியுமே. அப்படி சொல்லாதனால என்ன ஆகுதுன்னா, ம் ஆ அவர் மேல என்ன இந்த அளவுக்கு விட்டுட்டு போயிட்டாரு மக்கள. தன்னை நம்பி வந்த, தன்னை பார்க்கணுன்ட்டே வந்த மக்கள அப்படியே விட்டுட்டு போயிட்டாரே! அப்படிங்கிற கேள்வி தானே அது எழுப்பிச்சு. அது அவரு இந்த 3 நாள்ல கண்டிப்பா அதெல்லாம் பரிசீலிச்சிருப்பாருன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். பரிசீலிச்சிருக்க வேண்டும் என்றும் நான் கருதுறேன். இப்ப வந்து விஜய் ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவின் திட்டமிட்ட சதின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையா? அப்படி தொடக்கத்துல இருந்தே கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு கருத்த உருவாக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அ கண்டிப்பா. ஆனா ஊடகங்கள பொறுத்தவரைக்கும் அப்படிலாம் நடந்திருந்தா கண்டிப்பா என்ன பல்வேறு விதமான அ ஊடகவியலாளர் இருக்காங்க. ஆனா புலனாய்வு புலனாய்வு ஊடகங்களே கூட இருக்கின்றன. அந்த உண்மையெல்லாம் உடனுக்குடனே வந்திருக்கு. அ அப்படிலாம் இதுவரைக்கும் ச அதிகாரப்பூர்வமா செய்திகளாக எதுவும் வரல. ஆனா இவர்கள் அதற்காக இவங்க சொல்ற அந்த குற்றச்சாட்ட நம்ம இந்த தள்ளி தள்ளி விட்டுறணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அப்படி அப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அது திட்டவட்டமா இருக்கணும். அதாவது ஒரு சரியா மறுக்க முடியாத அளவுக்கான ஆதாரங்களோடு இருக்க வேண்டும். ஆ, அப்படிங்கிற போது நம்ம உடனே இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அப்ப என்ன செய்ய அந்த இதுல தங்களுக்குள்ள பொறுப்பு அந்த இடத்தை தேர்வு செஞ்சது மிக தாமதமாக அதை கூட்டத்தை தொடங்கியது. அதுக்கப்புறம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், வந்திருக்கிற அந்த மக்களுக்கான தேவைகள், இவற்றை நிறைவேற்ற தவறியது போன்ற பல்வேறு அஹ், இவர்கள் மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததற்கு இவருடைய பொறுப்பின்மை காரணம்னு திரும்ப திரும்ப பேசப்படுதுல்ல. அப்ப அதுல இருந்து இந்த பக்கம் இல்ல இதுக்கு வந்து திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக ஆளுங்கட்சி மீது தள்ளி விடுகிற இது அதற்கு அந்த அந்த மாதிரி சொல்லலான்னு எப்படி இவர்களுக்கு அந்த ஆலோசனை வந்தது? அல்லது இப்படி ஒரு வழியை கடைபிடிக்கலாம், இப்படி ஒரு ஆலோசனை, இப்படி ஒரு பழியை சுமத்தலாம் என்று ஆலோசனைக்குரியவர்கள் இருந்தார்களா? அப்படிலாம் கூட ஏன்னா இப்ப எந்த 2, 3 நாள்ல நம்ம முழுமையா அதெல்லாம் கண்ணுக்கு வரலன்னாலும் கூட நிச்சயமாக அடுத்தடுத்து இதை பற்றிய அலசல்களில், இதை பற்றிய புலனாய்வுகளில் புலனாய்வு துறை இறங்குகிறதோ இல்லையோ, நிச்சயமாக புலனாய்வு ஊடகவியலாளர்கள் இறங்குவார்கள். அந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரிய வரும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப இந்த சம்பவம் நடந்து 3 நாள் ஆகியும், திரு விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே மக்கள சந்திக்கலன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நியாயமான கேள்வி. அதாவது அ இவரு உடனடியாகவே அன்னைக்கே அங்கேயே இருந்திருக்கணும் முதல்ல மக்களோட. நான் நான் இந்த உங்களோட துயரத்துல நானும் பங்கெடுக்கிறேங்கிற அந்த உணர்வை, அந்த செய்தியை அந்த மக்களுக்கு வலுவா அவரால கரெக்ட். கடத்தியிருக்க முடியும். ஆனா நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த சூழல்ல அங்க இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு கூட அவருடைய அடுத்த மட்ட தலைவர்கள் 2வது, 3வது மட்ட தலைவர்கள் ஆலோசனை தெரிவிச்சுக்கலாம். நிஜமாவே கூட அவங்களுக்கு அப்படி ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். வேற ஏதாவது விபரீதங்கள் ஆயிடக்கூடும் அப்படின்னு சொல்லி. எனவே அவருடைய விருப்பத்துக்கு மாறாக கூட நீங்க ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கலாம். அல்லது அவரே கூட வேண்டாம் இந்த நேரத்துல இருக்கிறது இங்க பதற்றம் தான் அதிகரிக்கும். அதனால அங்க இருந்து வந்துடலாம்னு கூட அவர் முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா அன்றைக்கு இல்ல அவனால் மறுநாள் சந்திச்சிருக்கலாம். குறைஞ்சபட்சம் சென்னைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சென்னையில மக்களை சந்திச்சிருக்கலாம். என்ன வீட்டுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அங்கேயும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக கூட வந்து நின்னவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. அவங்க முன்னாடி இறங்கி பேசியிருக்கணும்ல, தன்னுடைய துயரத்தை பகிர்ந்திருக்க வேண்டும். ஆனா அவர்களுக்கும் தெம்பு அளித்திருக்க வேண்டும். ஏன்னா அவங்க மனசுக்குள்ளேயும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு கலக்கம் இருக்கும். இனிமே அடுத்தடுத்து எப்படி போகுமோ என்னமோன்ட்டு. நம்ம எல்லாம் சேர்ந்துதான் சமாளிக்கலாம், ஒன்றும் பயப்படாதீங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்கணும். ஆக இப்படி துயரத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு தெம்பூட்டும் வகையிலும் சென்னையிலையும் கூட அது மக்களை அவர் இப்ப கூட மக்களை சந்திக்கல இன்னைக்கு வரைக்கும் கூட அப்படிங்கறதான செய்தி. அப்ப அதை வச்சுதான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்ப வந்து நடந்த சம்பவத்துக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அரசுக்கான பொறுப்புன்னு வேணா அரசு சம்பந்தம் அப்படி அந்த சம்பவத்தை நிகழ்வதற்கு காரணமாக இருந்தார்கள் சொல்வது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா மாறிடும். ஆனா அந்த மாதிரி இதை முன்வைப்பதற்கு தான் விரும்புகிறார்கள். அவர் அப்படி வச்சா எதிர்கால அரசியலுக்கு கூட நல்லதுன்னு கூட கணக்குகள் இருக்கலாம், அவர்களுக்கு ஆலோசனை கூறுவர் உட்பட அப்படின்னு நம்ம ஊகிக்கலாம். ஆனா என்னன்னா நான் வேற ஒரு கோணத்துல பாக்குறேன் அரசின் பொறுப்பு என்பதை.
இப்படியான ஒரு பெரும் கூட்டம் கூடுகிற போது என்ன, அது நம்ம ஏற்கனவே பார்த்த போல அந்த அடிப்படை தேவைகள், அந்த மக்களுக்கான வசதிகள் இவற்றை உறுதிப்படுத்துறதுல அந்த எப்படி அந்த கட்சியுடைய தலைமையில் இருந்தாங்க பொறுப்பாளர்கள் அதை கவனிக்க தவறினார்களோ, அந்த பொறுப்போடு நிறைவேற்ற தவறினார்களோ, அது போல இப்படி ஒரு கூட்டம் அது முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு. எந்த கட்சியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் தமிழ் சொந்தங்கள் அப்படிங்கிற கருத்து சொல்லிருக்காரு. நல்ல கருத்து அது. ஆனா அதை மெய்ப்பிக்கும் வகையில் எந்த கட்சி இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் இவ்வளவு கூட்டம் கூடுகிற போது அந்த மக்கள் அரசாங்கத்தினுடைய மக்கள் அல்லவா, ஆளுங்கட்சியினுடைய மக்களா இல்லாம இருக்கலாம். ஆனா அரசாங்கத்தின் மக்கள், இந்த நாட்டின் மக்கள். அப்ப அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னொரு கோணத்தை கூட சொல்றேன். இப்ப இவர்களே கூட இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த பல ஊர்கள்ல இதை விட பெரிய அளவுக்கு கூட்டங்கள் கூட்டி மாநாடெல்லாம் நடத்திருக்கிறார்ல விஜய். அப்ப எங்க நடத்தினாரு? ஒரு ஒரு ஊருக்குள்ள நடத்தலையே, அல்ல ஊருக்குள்ள உள்ள மைதானத்துல நடத்தலையே. ஒரு தனி இடத்த, பெரிய இடத்த பிடிச்சு அந்த இடத்தை சீர்படுத்தி அத்தனை லட்சம் பேர் உள்ள இருந்துட்டு போற மாதிரி தானே செஞ்சாங்க. ஏன் அது மாதிரியான ஏற்பாடுகள் இப்ப செய்யல அப்படிங்கிற கேள்வி. அப்ப வாரத்துக்கு 2 நாள் அப்படின்னு அதை ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவது, தாமதமாக வந்ததன் மூலமாக மேலும் அந்த எதிர்பார்ப்பை எகிர வைத்தது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் அதற்கான பொறுப்பு அவங்களை ஏற்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். அதே நேரத்துல இப்ப அரசுக்கான பொறுப்பு என்பது அந்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான சில தேவைகளை நிறைவேற்றுவது. இப்ப எடுத்துக்காட்டு சொன்ன, புதுசாலாம் சொல்லல. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுங்க, அது எதிர்கட்சி ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் திரண்டு இருப்பாங்க. அவர்களுக்கான அந்த குடிநீர் உள்ளிட்ட தேவைகளை அரசாங்கம் செஞ்சு டெல்லி, கேரளால மட்டும் இல்ல, தலைநகர் டெல்லியிலேயே பார்க்கலாம். அங்க தினமும் அங்க ஏதாவது ஒரு இயக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். பல்வேறு இயக்கங்கள், பல மாநிலங்களுக்கு போறவங்க, அகில இந்திய அளவில் உள்ள கட்சிகள் அங்க ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த போராட்டங்களை பங்கெடுக்கிறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அதற்கான அடிப்படை வசதிகள்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கும். இது இப்ப யாரும் இந்த ஆட்சி அந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக கடந்த காலத்துல இருந்தே அப்படியான ஒரு பண்பு பராமரிக்கப்படுகிறது. கேரளத்துல இருக்கிறது, வேற சில மாநிலங்களும் இருக்கக்கூடும். அது மாதிரி இங்கேயும் வரணும். எங்கேயோ ஒரு இன்னொரு கோணத்திலும் கூட யோசிக்கிறேன். இப்போ வேற சில பல கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு, ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில ஒரு ஆர்ப்பாட்ட இயக்கம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டாங்கன்னா கூட அவ்வளவு ஈஸியா அந்த அனுமதி கிடைக்கிறது இல்லை. என்ன, ஒரு இயல்பான ஒரு கோரிக்கை, முக்கியமான அப்போதைக்கு முன் வந்த ஒரு கோரிக்கையாக இருக்கும். ஒரு அடையாளபூர்வமான போராட்டமாக நடத்துகிறார்கள். குறிப்பிட்ட நேரம் ஆரம்பிச்சு குறிப்பிட்ட நேரத்தை முடிக்க போறாங்க. அது கூட பாத்தீங்கன்னா அவர்கள் கேட்கிற இடத்த கொடுக்காம மக்கள் கண்ணில் படாத ஒரு இடத்துல போய் நடத்த சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கிறது. அப்படிங்கிற போது இப்ப இந்த இடத்துல ஏன்னா இவருக்கு முன்னனுபவம் இருக்கிறது. இதற்கு முன்னால் விஜய் அவர்கள் நடத்திய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கு நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள், எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள்ங்கிற அனுபவம் இருக்குல்ல. அது அந்த அவ்வளவு கூட்டம் வரும் என்பதை அங்கீகரிப்பதுல அது ஏதோ அவர்களுக்கு செல்வாக்கு தூக்கி கொடுக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா அந்த மக்களுக்கான பாதுகாப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை உணர்த்துகிற விஷயம் அது. அப்ப அதை காவல்துறை உட்பட மற்ற அரசு அதிகாரி உட்பட இதெல்லாம் யோசிச்சிருக்க வேண்டும். அதை யோசிக்க தவறியது என்பது அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா அது வேற. அத்தனை ஒற்றை காரணத்தை சொல்லி இதை தள்ளி விட்டுற முடியாது. ஆனா இதுல அரசுக்கு இந்த மாதிரி அந்த மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்துவதில் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருந்திருக்கிறதுன்ற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இன்று மதியம் ஒரு காணொளி திரு விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன கூறியிருக்காரு, உங்களோட கருத்து என்னவா இருக்கு? அதான் இப்ப நம்ம கிட்டத்தட்ட இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதனுடைய ஒரு சாராம்சமா கூட அந்த இருக்கு. முதல் முறையா நாள் கழிச்சு இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த இதே கருத்துக்களை அன்றைக்கே கூட அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத, அல்லது மறுநாள் சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வந்திருக்கு. அதுல அடிப்படையில இது ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்காரு. அதெல்லாம் உணர்வுபூர்வமா இருக்கு. அதை நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதே நேரத்துல அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அது என்னன்னா, ஏன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பல இடங்களை நடத்திட்டோமே, அங்கெல்லாம் நடக்காது, ஏன் இங்க மட்டும் நடக்குது கரூர்ல
அப்படி கரூரில் மட்டும் ஏன் அப்படிங்கிறது சில இன்னும் விரைவில் உண்மைகள் வெளிவரும் அவர் சொல்றாரு. நாமளும் அதான் விரும்புறோம். உண்மைகள் நிச்சயமா வெளிவர வேண்டும். ஆனா அதுல அப்படி சொல்லுகிற போது அதுல ஒரு ஏதோ ஒரு சதி நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, திமுகவினர் சதி செய்திருக்கிறார்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த அந்த மாதிரியான ஒரு அதை தொடர்பு படுத்துகிற ஒருவேளை இதை ஒரு இந்த இந்த பிரச்சனையை திமுக மீது தள்ளி விடுவதற்கான ஒரு ஏற்பாடாக அவர் சொல்லுகிறாரா என்பது தெரியும். அதே நேரத்துல அவர் அப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்காக எல்லாம் இதை மிகைப்படுத்தி சொல்லுகிறார். தன் கட்சியின் குறைபாடுகளை மறைப்பதற்கு ஆளுங்கட்சியின் மீது பழியை சுமத்தி விடுகிறார்னு அப்படி ஒதுக்கி விட்டு போக வேண்டியதில்லை. நம்ம ஊடகத்துறையில இருக்கிறோம். நிச்சயமா அந்த உண்மைகளையும் நம்ம கண்டுபிடிக்கத்தான் போறோம், மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளத்தான் போறோம். மற்ற இதற்கென்றே தங்களை ஒப்படைத்துக் கொடுக்க ஊடகங்களாக நிச்சயமா மக்களிடம் மற்ற இடங்களிலும் விசாரித்து அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அப்படிலாம் இல்லாம பொதுவா அப்படி சொல்வது இருக்குல்ல, உடனே இப்படி சொல்வது என்பது நடந்த சம்பவத்திற்கு அத்தனை உயிர்கள் பலியானதற்கான வருத்தத்தை அவர் பதிவு செய்யறார், அந்த துயரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம பக்கம் இருந்த ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு கவனக்குறைவு, அது போதுமான ஏற்பாடுகள்ல ஒரு விழிப்புணர்வோடு செயல்படாதது, திட்டமிட்ட ஏற்பாடு இல்லாம போனது, அப்புறம் அந்த தாமதம் எல்லாம் உள்பட என்ன அது மாதிரி நம்ம எத்தனை பேர்னு சொன்னோமோ அதை விட அதிகமான மக்கள் வர வைத்ததுன்னு, ஏன்னா வர வைத்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு தொலைக்காட்சியில அந்த மக்கள்கிட்ட நேரில் சந்திச்சு அவங்க எடுத்த அந்த பேட்டியை நான் பார்த்தேன். அந்த பெண்கள் சொல்றாங்க, இல்லை நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு போறோம், பஸ் ஏற்பாடு பண்ணிக்கோ, நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதனால நாங்க போனோம். ஆனா அவரை பார்க்கறதுக்கு தான் போனோம் அப்படின்னு. அப்ப அவங்க பெரிய அரசியல்னால நிச்சயம் அவரு லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்து வைத்திருக்கிற முன்னணி திரைப்பட நட்சத்திரமா இருந்தாருங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அப்ப அதே ரசிக மனநிலையோட தான் அவங்க போயிருக்கிறாங்க. அப்படிலாம் வருவாங்கன்னு தெரிஞ்சும் அது ஒரு பெருமை நினைக்கிறாங்களா, அது ஒரு தன்னோட செல்வாக்கை காட்டுவதற்கான ஒரு அடையாளம் அப்படி நினைக்கிறாங்களா, இப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி அந்த மாதிரி யோசிக்கிற போதுதான் அந்த கட்சி தொடங்கி இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, ஆனா இன்னும் தான் தொண்டர்களை அல்லது அடுத்தடுத்த மற்ற தலைவர்கள் இப்படி ஒரு அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை கையாளக்கூடிய அளவுக்கு இன்னும் பக்குவப்படுத்தாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பல்வேறு கோணங்களை யோசிக்கிற போது அதுல இருந்தெல்லாம் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருந்து உடனடியாக விடுவித்துக் கொள்கிற ஒரு சொற்களாக இப்படி கரூரில் மட்டும் ஏன் நடந்தது அப்படிங்கிற அந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனா அதே நேரத்துல அப்படி இருக்குமென்றால் கரூரில் மட்டும் ஏன் நடந்ததுங்கிற கேள்விக்கான இடம் இருக்கிறது என்றால் அது குறித்தும் முழுமையான நேர்மையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அது இப்ப அரசாங்கம் ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க, அந்த ஆணையமும் அது குறித்தும் விசாரிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ஊடகங்கள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். அப்படியான கோணத்திற்கு இடம் இருக்கிறதா என்பதை அவர்கள் ஊடகவியலாளர்கள் நிச்சயமாக ஆராய வேண்டும். அந்த உண்மைகளை மக்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சார். உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார். நல்லது, நன்றி.